ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸ்னா அப்போகலிப்ஸ் ஸ்ப்ரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த எபிசோடில் நம்ம ஹீரோ சமன் பண்ணக்கூடிய ஆளுங்களை பற்றி நமக்கு டீட்டெயிலாக ஃபஸ்ட் எடுத்தோடனே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. பட் ஸ்பாய்லர் ஆனாலும் பரவாயில்லன்னு நான் ஓரளவு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா அப்போ தான் கதை உங்களுக்கு ஈஸியாக புரியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அப்போகலிப்ஸ் ஸ்ப்ரிங்கர் மைனோஹரா சீசன் 1 எபிசோட் 8. கிளினிக்கு நம்ம ஹீரோ கூட்டிட்டு வந்து இங்கே தான் அவங்களுக்கான கார்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அவங்களையா கார்டை அனுப்ப போறீங்கன்னு ஆட்டோ கேட்குறா. ஆமாம் அப்படின்னு நம்ம ஹீரோ அவங்கள கூப்பிடுறான். அரசி அப்படின்னு சொல்லி ஒரு 3 பேர் வராங்க. அந்த 3 பேர் கொஞ்சம் மெண்டல் தனமாக கிறுக்குத்தனமாக பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோக்கான மரியாதை ரெஸ்பெக்ட் எல்லாம் பக்காவாக தான் கொடுக்குறாங்க. கிங் டாக்கு சப்பார்டினேட்டாக இருக்கு, அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. நீங்கள் தகுதியானவங்க தான் ஆட்டோ சொல்கிறேன். ஏதாச்சும் பிரச்சனை வந்தால் ஹீலிங்க்கு தேவையான தான் இவங்களை வச்சிருந்தேன். பட் இப்போ வரைக்கும் இவங்க தேவைப்படல. அட்லீஸ்ட் கார்டாக போவாங்கன்னு சொல்லவும் அரசே இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கெரியா கேட்குறா. இவங்கெல்லாம் மெடிக்ஸ் காயங்களை குணப்படுத்துவாங்க. பட் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும் இவங்களால ஃபைட் பண்ணவும் முடியும் நம்ம ஹீரோ சொல்றாங்க. 2 பொண்ணுங்களும் டிராகன் டானுக்கு போறாங்க. ஸோ இவங்கள தான் நீங்க ப்ரொடெக்ட் பண்ணி ஆகணும். கண்ட்ரியோட கல்ச்சர் மற்ற விஷயங்களை தெரிஞ்சுட்டு வாங்கன்னு சொல்லவும் சூப்பர் அப்படின்னு சொல்லி அவனுங்க கத்துறானுங்க. நம்ம திரும்ப ஹியூமன்ஸ் ஆகப்போறோம், ஹியூமன் கல்ச்சரை கத்துக்கிட போறோம் அப்படின்னு சொல்லி அவனுங்க கிறுக்குத்தனமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு கிங்க இந்த இடத்துல நான் என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு உங்க 3 பேருக்கும் நான் ரிவார்டு கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த பொண்ணுங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு ரிவார்டா அவங்களுக்கு நேம்ஸை கொடுக்குறேன். அதுவும் ஹியூமன் நேம்ஸ்ன்னு சொல்லவும் ஹியூமன் நேம்ஸா அப்படின்னு அவங்க எக்ஸைட் ஆகுறாங்க. ஈச்சிரோ, ஜீரோ, சாபுரோ அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். சூப்பரே அப்படின்னு சொல்லி மரியாவோ சேர்ந்து அவங்க கூட கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்கா. ஈச்சிரோ வாகியனா நீங்க கொடுத்த மிஷினை பெர்ஃபெக்டா முடிப்ப சார்ன்னு சொல்லி ஒரு ஹியூமன்ஸா நாங்கெல்லாம் இதைத்தான் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க கிறுக்குத்தனத்தை நான் இன்னும் அதிகமாக்கிட்டனும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். கேரியா நம்ம ஹீரோ பார்த்தா அவங்க பண்ற கிரஞ்சுத்தனம் கேரியாக்கும் எரிச்சலா தான் வருது. பட் மரியாவா அவங்க கூட சேர்ந்து கிறுக்குத்தனமா டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. இப்போ அந்த டிராகன்டனியன் சிட்டியை தான் நமக்கு காமிக்கிறாங்க. இந்த ஃபார்கான் நேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு சிட்டி தான் இது. இதுக்கு மேலே என்னால பொறுக்க முடியாத ஒரு மேயரா எனக்கு எவ்வளவுதான் வேலை வாங்குவாங்க. என் வயசுல ஒவ்வொருத்தரும் கப்பலா சுத்திட்டு இருப்பாங்க. கல்யாணம் கூட ஆகாம நான் கஷ்டப்பட்டு இருக்கேன். இப்ப மைனகரான ஒரு நேஷன் கூட வர ஜாயின் பண்ணிருக்காங்க. டார்க் ஃபோர்ஸஸ் கிட்ட இருந்து வர இந்த சிட்டியை காப்பாத்தணுமா அப்படின்னு சொல்லி அவ கத்திட்டு இருக்கும்போது மேயர் ஆன்டிக்னு ஒருத்தி வந்து கூப்பிடுவோம். ஏன்னா ஓ சாரி என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அவ சாப்பிட்டா. ஒருத்தவங்க வந்திருக்காங்கன்னு சொல்லுவான். அப்பாயின்மெண்ட் இல்லாம எவன் வந்து டிஸ்டர்ப் பண்றது, யாருக்கு டைம் இல்லையான்னு சொல்லி திரும்ப அனுப்பி விட்டுருன்னு சொல்லுவோம். ஆனா மேயர் அவங்க மைனகராவோட எம்பசரிஸ்ன்னு சொல்லுவோம். இதெல்லாம் நீ முன்னாடியே சொல்லியிருக்கணும். டிராகன்டனுக்கு உங்களை வெல்கம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவ அப்படியே பொலைட்டா சாஃப்டா பேசுறா. ஈவன் ஸ்டாஃப் ஹோல்டர்ஸ் விடுவோம். இவ பின்னாடி இருக்கிற பாடி கார்ட்ஸ் பவர்ஃபுல்லா தெரியுறாங்களேன்னு அந்த மேயர் பார்த்துட்டு எதுக்காக வந்திருக்கீங்கன்னு கேட்கவோ கேரியா இது என் பிக் சிஸ்டர் மாரியான்னு இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. டார்க் எல்ஃப் அசாசின்ஸா இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இந்த பொண்ணுங்க கிட்டயே கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த 3 பேரும் ஸ்ட்ராங்கா தான் தெரியுறாங்கன்னு அவ பார்த்துட்டு இருக்கா. திடீர்னு ஏன் வந்திருக்கீங்க, என்ன முக்கியமான விஷயம் ஆன்டிக் கேட்கவும் இது எதுவும் அஃபிஷியல் விசிட்லாம் கிடையாதுன்னு சொல்லவும் குழந்தைங்களா இருந்தாலும் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். மரியா கரியா இந்த பேரை பத்தி லேடி டானுக்கு போல ஏதோ சொல்லியிருக்காங்களேன்னு அவ யோசிச்சு பார்க்கும்போது இங்கே பர்சனலா லீடர்ஷிப் ட்ரைனிங் கொடுக்குற பொண்ணுங்க பேரு அப்படின்னு சொல்லி அவளுக்கு ஞாபகம் வருது. மைனகராவோட ஃபியூச்சர் லீடர்ஸ் அந்த பொண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய அஃபிஷியல்ஸ் ஆச்சே அப்படின்னு சொல்லி அவ பயப்பட ஆரம்பிக்கிறா. என்ன விஷயமா வந்திருக்கீங்கன்னு கேட்கவும் மை லேடி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் ஜீரோ சொல்லிட்டு மேயர் ஆன்டிக் உங்களோட கல்ச்சர்ஸை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். சும்மா சுத்தி பார்க்கலாம் தான் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லி அவன் எக்ஸ்பிளைன் பண்றான். ஓ சும்மா சுத்தி பார்க்க தான் வந்திருக்கீங்களா, வேற எந்த பெரிய விஷயமும் இல்லையா, அப்ப சரி அப்படின்னு சொல்லி ஆன்டிக் ரொம்ப ரிலாக்ஸ் ஆகுறா. நீங்க ஏதோ நெகோசியேஷன் தான் பண்ண வந்திருக்கீங்களோன்னு நினைச்சுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் இல்லைன்னு அவங்க சொல்றாங்க. ஜஸ்ட் எங்களை ஒரு டூரிஸ்டா கன்சிடர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லுவோம். அப்பாடா எந்த பிரச்சனையும் இல்லை, சரி வாங்க நானே உங்களுக்கு பர்சனலா சுத்தி காமிக்கிறேன்னு சொல்லுவோம். அப்போ உங்களோட மேயர் வேலைன்னு கேட்டா அது கிடக்குது, நான் ஃப்ரீயா தான் இருக்கேன். இந்த மாதிரி பெரிய லீடர்ஸ் ஆக போறவங்க கிட்ட நான் நல்ல பேர் வாங்கினா எனக்கு தான் ஃபியூச்சர்ல ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆன்டிக்கே பர்சனலா இவங்களுக்கு போய் கைட் பண்ணி சுத்தி காமிக்கிறா. அங்க நடக்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம ஹீரோவை பார்த்துட்டு தான் இருக்கான். கிங் டாக்கட்டோ ஒர்க்கை குயிக்கா முடிங்க அப்படின்னு ஆட்டோ திட்டுறா. இப்போ நைட்டே இவங்க ஒரு இன்ல ஸ்டே பண்றாங்க. ஸோ மேயர் தனியா கிளம்பியிருந்தா. ஜஸ்ட் இவங்க சுத்தி பார்த்தாலுமே கூட இன்னைக்கு நடத்தின இன்வெஸ்டிகேஷன்ல மக்கள்லாம் ஃபுட் இல்லாம கஷ்டப்படுறாங்க, பயத்தோட இருக்காங்க அப்படிங்கறதெல்லாம் மரியா புரிஞ்சுக்கிட்டா. மரியாவெல்லாம் மத்தவங்க எமோஷன்ஸை ஈஸியா கண்டுபிடிக்க முடியும்னு கேரியா சொல்றா. மார்க்கெட்ல இருந்து நான் இதை சீக்கிரட்டா வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி ஜீரோ ஒன்னு கொடுக்குறான். இது பாப்பிள் கிராஸ் தானே அப்படின்னு கேரியா பாக்குறா. ஆக்சுவலி இது வந்துட்டு ஒரு ட்ரக்ஸ் மாதிரி, இது வந்து இல்லீகல் தான். பட் இந்த கண்ட்ரியோட மார்க்கெட்ல அது எல்லாமே ஃப்ரீயா கிடைக்குது. இது ரொம்பவே டேஞ்சரஸ் ஆச்சு. அப்படின்னா அந்த மேயர் இதுக்கு பின்னாடி இருப்பாளோ அப்படின்னு சொல்லி இவங்க யோசிக்கிறாங்க. இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த 2 பொண்ணுங்களும் சொல்லவும் யங் லேடிஸ் நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மற்ற 3 கார்ட்ஸும் யோசிக்கிறாங்க. பிரச்சனை வராமல் நம்ம பார்த்துக்கணும்னு அந்த 3 பேரும் சொல்லவும் பட் ஹியூமன்ஸ்க்கு பிரச்சனைனா பிடிக்குமே அப்படின்னு மரியா சொல்றா. ஆக்சுவலி அந்த 3 பேரும் முடிஞ்ச அளவுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி தெரியணும்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த டிராகன் வைன் மைனை கூட்டிட்டு போய் காமிக்கிறாங்க. இது அண்டர் கிரவுண்ட்ல தானே இருக்கும், இது எப்படி மேலே வந்துச்சு அப்படின்னு சொல்லி கேரியா கேட்க வேர்ல்டுல நிறையான அழகான விஷயங்களை நம்மளால மறைச்சு வைக்க முடியாது. அது மாதிரி தான் அந்த டிராகன் மைன்ஸும் அண்டர் கிரவுண்ட்ல இருந்தாலும் மேலே வந்துருச்சுன்னு இவங்க பார்த்துட்டு இருக்கும்போதே மைனகராவோட எம்பசரிஸ்க்கு என்னோட வணக்கங்கள். நான் இங்க இருக்கிற ஒரு மெர்ச்சன்ட் உங்ககிட்ட பிசினஸ் பேசலான்னு வந்திருக்கேன். இந்த லேண்ட் கூட இப்போ நீங்க அலையன்ஸ் வச்சிருக்கிறதா நான் கேள்விப்பட்டேன். பாப்பிள் கிராஸ் என் கூட சேர்ந்து கல்டிவேட் பண்றீங்களான்னு கேட்கவும் அதுல மைனகராக்கு என்ன லாபம் இருக்கும் அப்படின்னு சொல்லி கரியா கேட்கறா. உங்களுக்கு நிறைய காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அது மட்டும் கிடையாது, உங்களுக்கு வேற ஆஃபரிங்ஸும் இருக்கு. பட் இந்த இடத்துல அதை பேச வேணாம், என் இடத்துக்கு வாங்க. அந்த ஆளோட அட்ரஸ் அவர் கொடுத்துட்டு போறாரு. ஈவல் அலைன்டு பீப்புள் கூட பிசினஸ் வச்சுக்கிறதுல எனக்கு ரொம்பவே சந்தோஷம். கண்டிப்பா உங்க கிங்குக்கும் என்னோட ஆஃபர் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி அந்த மெர்ச்சன்ட் சொல்லிட்டு போறான். அவனோட பேப்பரை அந்த இடத்துலயே கெரியா கசக்கி போட்டுருதா. எங்களை நல்லபடியா பாத்துக்கிட்டதுக்கு சந்தோஷம் மேயர்
கிராண்ட்லீஸ் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்க சொல்றாங்க. நெட்வொர்க்ல ஆளுங்களே நீங்கன்னு கேட்கவும் நாங்க அந்த அளவுக்கு பெரிய ஆள் இல்லன்னு அவங்க சமாளிக்கிறாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும் போதே அந்த மெர்ச்சன்ட் கதை உடைச்சுக்கிட்டு உள்ள வரான். வெஸ்டா நீங்க என்ன பண்றன்னு அந்த மேயர் கேக்குறா. ஓ ஸ்டாஃப் கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் உள்ள வந்தோம் நம்ம கலாய்க்கிறேன். லேடிஸ் என்ன பார்க்க வர சொல்லியிருந்தேன், என்ன பார்க்க வராமையே கிளம்புறீங்களே அப்படின்னு சொல்லி அவன் கேட்கவும் எனக்கு தெரியாம இவங்க கூட டீலிங் போட்டிருக்கானா அப்படின்னு சொல்லி அந்த மேயர் பாக்குறா. இவன மாதிரி மோசமான ஆள் கூட மைனகராவும் சேர்ந்துட்டா மொத்த சிட்டியும் நாசமாயிருமே மேயர் வருத்தப்படுறா. எதுக்கு எங்க அப்படி பாக்குறீங்க, வாய்ப்பே இல்ல, இவங்க கூட எல்லாம் நாங்க சேர மாட்டோம். நான் அவனை பார்க்க வராதப்பவே நீ புரிஞ்சுக்கவனா, ஆஃபர்ல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல, நாங்க இவங்களை இந்த மாதிரி எதிர்க்கிறது நம்ம 2 கண்ட்ரிக்கும் எதுவும் பிரச்சனை வந்துடாதே அப்படின்னு சொல்லி கேரியா கேட்கறா. வாய்ப்பே இல்ல, இவங்க நீங்க தாராளமா என்ன வேணா பண்ணலாம், எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு வா சொல்றா. உடனே அந்த மெர்ச்சன்ட் ஒரு கையில ஊசி எடுக்கவும் அது பாப்பிள் கிராஸோட எக்ஸ்ட்ராக்ஷனா தான் இருக்கும் அப்படின்னு கெரியா புரிஞ்சுக்கிறா. எங்க மேல கை வச்சா மைனகராவே உனக்கு எதிரியாயிரும்னு சொல்லவும் இந்த இன்ஜெக்ஷனை நான் போட்டோன்னே நான் சொன்னதை அப்படியே நீங்க பப்பட் மாதிரி கேட்க ஆரம்பிச்சிருவீங்க, அப்புறம் உங்களை வச்சு உங்க கிங்கையும் நான் கண்ட்ரோல் பண்ணுவேன். ஹீரோவை பத்தி சொல்லவுமே டக்குன்னு அவங்க 2 பேரும் டென்ஷன் ஆகுறாங்க. இந்த யூனிட் யூஸ்ஃபுல்லா இருக்கும் நான் எதிர்பார்த்ததான் அப்படின்னு நம்ம ஹீரோ இது எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கு. எதுக்கு நீங்க காட்ஸ் அனுப்புனீங்க அப்படின்னு சொல்லி எமிலியும் வந்து கேட்கறா. அந்த மெடிக்ஸ் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு டெமி ஹியூமன்ஸ் மாதிரி. ஹியூமன்ஸை பத்தி அவங்களுக்கு நல்லா தெரியும். ஹியூமன்ஸை குணப்படுத்தவோ சரி அவங்கள கொல்றதுக்கோ சரி. அவங்களோட உண்மையான பேர் ஆக்சுவலி பிரெயின் ஈட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி ஆட்டோ சொல்றா. கொலை பண்ண ஆளுங்களோட சாதா எலும்பெல்லாம் பிச்சு அவங்களுக்குள்ள வச்சுட்டு நாங்களும் இப்ப ஹியூமன்ஸ் மாதிரி தெரியுறோமான அவங்க காமெடி பண்றாங்க. மேயர் இதை பார்த்து அப்படியே ஷாக்கிங்ல இருக்கா. மரியா போயிட்டு அவளை சமாதானப்படுத்துறா. வெயிட் பண்ணுங்க, நீங்களும் எங்கள் மாதிரி ஈவில் விஷயம் தானே பண்றீங்க, அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு அந்த மெர்ச்சன்ட் கேட்கவும் என்ன தைரியம் இருந்தா எங்க கிங்க இன்சல்ட் பண்ணிருப்போம், இந்த மாதிரி போச்சியா அவரும் ஒன்னு நினைச்சு எங்க மேல கை வைக்க பார்த்தவனுக்கு காரணங்கிறதே கிடையாது. பர்சன் எங்க கிட்ட ஃப்ரீடம் இருக்கு, எங்களுக்கு பிடிச்ச மாதிரி தான் நாங்க இருப்போம், அவங்களை கொல்லுங்க அப்படின்னு கெரியா சொல்றா. ஆமா கொல்லுங்க அப்படின்னு சொல்லி மரியா ஹாப்பியா சொல்றா. அவங்களை கொன்னதுக்கு அப்புறமா அந்த பிரெயின் ஈட்டர்ஸ்லாம் அவங்களோட ஸ்கின் எடுத்து ஸ்கியூமன் மாதிரி மாறிக்கிறாங்க. சாரி மேயர், உங்களோட ரூமெல்லாம் நாங்க ரொம்பவே அழுக்காக்கிட்டோம், இந்த பேர்ட் பிரெயின்ஸ் இவ்வளவு தூரத்துக்கு போவாங்கன்னு நான் எதிர்பார்க்கல, உங்க ட்ரெஸ் வேற கரையாயிடுச்சேன்னு கெரியா கேட்கவோ இல்ல பரவாயில்ல அப்படின்னு வா சொல்றா. இந்த பொண்ணு இவன் நார்மல் இல்ல அப்படின்னு சொல்லி மேயர் உட்கார்ந்த இடத்துலயே பாத்ரூம் போகவும் அவங்களுக்கு அது அவமானமா தெரியும். அவங்க அவமானப்படக்கூடாதுன்னு நினைச்சா நம்மள உட்கார்ந்த இடத்துலயே பாத்ரூம் போகணும் அந்த பிரெயின் ஈட்டர்ஸ் காமெடி பண்ணா கெரியா போய் அவங்கள அடிக்கிறா. பயத்தோட அவமானப்பட்டதையும் சேர்த்து நினைச்சு மேயர் யோசிச்சு வருத்தப்பட்டு இருக்கா. இந்த இடத்துலயே இந்த எபிசோட் முடியுது. கிட்டத்தட்ட இந்த அனிமே பார்க்கும்போது சேம் எனக்கு ஓவர்லார்டு வைப் மாதிரியே தான் இருந்தது. ஹீரோ அண்ட் அவங்களோட டீம் எல்லாமே ஓவர் பவர்ட்டா இருப்பாங்க, இஷ்டத்துக்கு பிடிக்காத ஆளுங்களை கொண்டுட்டு இருக்காங்க. பட் இதுக்கப்புறம் தான் பிரச்சனையே வேற லெவல்ல கிரியேட் ஆகும். மிஸ் பண்ணாம நெக்ஸ்ட் எபிசோட பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.